தமிழ் சினிமாவோட பெஸ்ட் படங்கள் அப்படின்னு நம்மளை கேட்ட உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர வெகு சில படங்கள்ல சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில வந்து இந்தியன் படமும் ஒண்ணு. ஏன்னா அதோட இம்பாக்ட் அப்படி இருந்துச்சு. பெத்தப்பறம் எங்கயாவது புள்ளை கொல்லுவானா சார்? இதுக்கப்புறம் நம்ம பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த சங்கரோட இந்தியன் 2 இப்போ ரிலீஸ் ஆகி நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில வந்து இந்தியன் 2கே இந்த நிலைமைனா இதுல இவங்களுக்கே தெரியாம நம்ம பாலையா 1996ல வந்து இந்தியனுக்கு 2008லயே இந்தியன் 2 எடுத்து வச்சிருக்காரு. ஆனாலப்பட்ட உலகநாயகனையே கொஞ்சம் நல்லா இல்லைனா கூட இந்த கிளி கிளிக்கிறாங்க சோசியல் மீடியால. எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பாலையா நடிச்ச இந்தியன்ல எப்படி கொதறி வச்சிருக்காருன்னு இந்த வீடியோல பாத்துருவோமா? ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ தி சேம். கம் பேக் இந்தியா, உன்ன மறுமுறை ஒரு முறை பார்க்கணுமே ஊரே. கம் பேக் இந்தியா. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றதுக்காக இந்தியன் 1க்கும் இந்த பாலையாவோட இந்தியன் 2க்கும் கேரக்டர்ஸ் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமலோட யங் அண்ட் ஓல்டு கெட்டப்புக்கு பாலையா, சுகன்யாவோட 2 கெட்டப்புக்கும் சிம்ரன். இந்தியன்ல இருக்க மாதிரியே 2 ஹீரோயின். ரீமேக் ரைட்ஸ் எதுவும் வாங்காமலேயே எப்படி ஆட்டையை போட்டிருக்காருன்னு பாருங்க. இந்தியன்ல 2 கமலும் அப்பா மகன். இந்த ஒக்கமஹாடு படத்துல ஒரு பாலையா தாத்தா, இன்னொருத்தர் பேரன். ஆனா பாக்குறதுக்கு 2 பேரும் தாத்தா மாதிரி தான் இருப்பாங்க. சிம்ரன் பாலையாவுக்கு பாட்டியாமா. எது? சிம்ரன் என்னடா இது? என்னம்மா இது? ஃபர்ஸ்ட் பேரம்பாளையாவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன். பாலையானாலே பில்டப் தானே. பேரம்பாளையா ஓபனிங்லயே அவரை கடவுள் ரேஞ்சுக்கு மக்கள் எல்லாரும் வணங்குறாங்க. என்னடா புத்தலாட்டாது? சூப்பர் சூப்பர். என்னத்த பாத்துட்டாங்கன்னு இப்படி கத்துறாங்க. ஓகே ஓகே. கதையில கடைசி வரைக்கும் இவரை எதுவும் கிழிக்க மாட்டாரு. ஆனா மக்கள் எதுக்கு இப்படி இவரை தெய்வமா நினைக்கிறாங்கன்னு தான் தெரியல. யாருப்பா இவங்கெல்லாம்? ரசிகர்கள் மாஸ்டர். ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். நாசமா போச்சு. ஏன்பா நீ கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்களாப்பா? ஆமா மாஸ்டர். இந்த இன்ட்ரோ சாங்ல மக்கள் இவரை வணங்குற நேரத்துல நம்ம ஆளு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டாரு. வழக்கம் போல கோமாளித்தனத்தை காட்டிட்டே இருப்பாரு. அப்ப அது யாரு? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. Wow, either by he deserves one of the best dancers award. What do you say, da? இந்த பாட்டுல மட்டும் இல்லாம இந்த படத்துல எல்லா பாட்டுலயும் குரங்கு வித்துதான். இந்த கதையை நல்லா அலசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருக்க மத்த பாட்டுல ஏகப்பட்ட கோமாளித்தனம் இவர் பண்ணி வச்சிருக்காரு. அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு செக்மெண்ட்ல பாத்துடலாம். அப்பதான் செம ஜாலியா இருக்கும். புளுத்தும் வெயிலும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே. என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி தாயா. அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம். பாலையானாலே எல்லா படத்துலயும் நின்ன இடத்துலயே நகராம போடுற ஸ்டெப் எப்படியும் இருக்கும். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி கைத்தை கட்டி தொங்கிட்டே ஆடுறதும் கண்டிப்பா இருக்கும். சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா பாட்டுல கில்மா இல்லாம இருக்கவே இருக்காது. வாயில எதுக்குங்கயா எண்ணெய் ஊத்துறீங்க? அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டுல பாலையா கிராபிக்ஸ்லயே பெருசாகி என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. மாமே இப்ப புரியுதா என்ன ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது, இங்க கூட்டம் கூடுதுன்னு? எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு,
மாய கண்ணாடி எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு பாட்டுல ஒரு ஆப்பிரிக்கன் டான்சர் வந்து பயங்கரமா ஹிப்ஹாப் ஸ்டெப் போட்டுட்டு இருப்பாரு. நம்மால அவர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறாராமா. ஆனா சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். என்றவன் போற சொல்றேன். காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னொரு பாட்டுல அனுஷ்கா பைத்தியம் மாதிரி சம்பந்தம் இல்லாம கண்ணை கட்டிட்டு நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. என்ன அவங்க கழுதைகளை செத்து போயிட்டான். ஓ குரலி வித்தையா? அப்போ சில வெள்ளக்காரங்க அவங்கள வந்து தொட்டு பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் உதறி விட்டுட்டு இந்த பேரழகம் தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க அனுஷ்கா. அது கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. இந்த பார், அவன் ஆளுதான் ஒருத்தரம் தோல்தான் வெல்ல, ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். இந்த பாட்டே அனுஷ்கா பாலையாவை நினைச்சு ஏங்குற மாதிரியான பாட்டு தான். எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த பேரம்பாளையா இப்படி ஒரு பக்கம் கோமாளி வித்தைகள் காட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தாத்தா பாளையா தப்பு பண்றவங்களை எல்லாம் நடுராத்திரியில போய் பேட்மேன் மாதிரி கொலை பண்ணிட்டு இருப்பாரு. டோட்டல் அப்சா. குறுக்க போயிட்டு இருந்தவன அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கிழவ கிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடின்னு புடிச்சிட்டான்ல. பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. கொலை பண்ணிட்டு இந்தியன் தாத்தான்னு சொன்னா இது இந்தியன் படத்தோட காப்பின்னு தெரிஞ்சிரும்னு கொலை பண்ணிட்டு தெலுங்குல ஒக்க மகாடுன்னு சொல்லுவாரு. ஒக்க மகாடு. பிரம்மாண்ட சிரிப்பையா. ஒக்க மகாடுனா ஒன் மேன்னு அர்த்தம், அதாவது ஒத்த ஆம்பளை. இந்தியன் படத்துல இந்த ஊழல் எல்லாம் தட்டி கேட்க நீ யாருடான்னு கமலை கேட்கும் போது நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் சொல்ற மாதிரி இந்தியன்னு சொல்லுவாரு. அப்படி போடுற மாப்ளை. ஆனா இந்த படத்துல யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கேட்க நீ யாருடா, மொத்த ஆம்பளடா. பாலையானாலே நமக்கு காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுப்பா எப்பவுமே. இந்தியன்ல கமல் வர்மக்கலையை யூஸ் பண்ணி ஊழல் பண்றவங்களை எல்லாம் கொலை பண்ணுவாரு. சங்கரும் வர்மக்கலையை பத்தி டீடைலிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பிலீவபிளா காட்டியிருப்பாரு. வித்தைக்கு வர்மக்கலைன்னு பெயர். இதுல 4 வகை உண்டு: தொடுவர்மம், படுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம். ஆனா நம்ம ஒக்கமகாடு பாலையா எப்படியெல்லாம் கொலை பண்றாருன்னு நீங்க பார்க்கணும். பைத்தியம் கூட இதெல்லாம் நம்பாது. என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? என்னங்கய்யா இப்படி ஈவருக்கு இல்லாம ஒரு சீனை வச்சிருக்கீங்க? சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு ஒரு பழைய தாத்தாவுக்கு இப்படி ஹை வோல்டேஜ் ஷாக் கொடுத்தா என்னங்கய்யா ஆகும்? எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன சங்குதான். இந்த தாத்தா இப்படி ஒக்கமகாடுங்கிற பேர்ல கொலை பண்ணிட்டு இருக்க இவர் சிபிஐ தேடிட்டு இருப்பாங்க. ஆனா யாருக்கும் இவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, பார்த்ததே இல்ல. இந்த பக்கம் இந்த பேரக்கிழவர் பாலையா என்ன பண்றான்னு பாக்கலாம். பொதுவா எவனாவது ஒருத்தன் பஸ்ல இப்படி யாருன்னே தெரியாத பொண்ணுகிட்ட சிம்மிஷன் பண்ணுனா என்ன பண்ணுவாங்க? ஆமா, இப்படி செருப்பாலேயே கூட வாங்குவாங்க. ஆனா பாலையா இப்படி பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விட்டீங்க. అయ్యో వారది ఊరు కట్టి నాశమా పోచ్చురా. తీసినాడు కదా? అవునే, వాళ్ళ అమ్మ అదంతా యాక్టింగే. ఇదిగో అమ్మా. ஏய், நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். நீ போடுற சத்தம் என்னால நிம்மதியா உட்கார முடியல. ఎక్స్పెక్ట్ చేశారా? హ్యాండ్లింగ్ అదిరింది. ஐயோ, அசிங்கம் பண்றானே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு வயசான ஆளு சின்ன பொண்ணை அபியூஸ் பண்ற மாதிரியும் அவ அதை ஏத்துக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்களே. ஐயோ, இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாரு. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த பொண்ணு இவர் வீட்டுக்கே வந்துருச்சாமா. பஸ்ல அத்தனை பேர் இருக்கும்போதே என்ன பெருசா அப்படி பண்ணுச்சு, இப்ப வீட்டுல வேற இருக்காங்க, சொல்லவா வேணும்? சோலி முடிச்சு. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நான்
நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. நல்ல பொழப்பு. இந்த கதையில இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த தாத்தா பாலையா உயிரோடு இருக்கிறது சிம்ரன் பாட்டிக்கும் பாலையாவுக்கும் தெரியாது. இவங்க இருக்கிறது தாத்தா பாலையாவுக்கு தெரியாது. சிம்ரனை நம்ம எப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த படத்துல பாலையாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தேசப்பற்று வரும்போதெல்லாம் ஓவர் ஆக்டிங் தான். నిమ్మకాయలు వందే మాత్రం వందే మాత్రం వందే మాత్రం వందే మాతరం. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? இதை விட தாத்தாவை தேடிட்டு இருக்க சிபிஐ போலீஸுக்கு தான் அல்டிமேட் இருக்குனுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒக்கமகாடுவை தேடிட்டு இருக்கும்போது ஆளே கிடைக்கலன்னு ஒருத்தனை கடத்திட்டு வந்து அடின்னு அடிச்சு அவன் தான் ஒக்கமகாடுன்னு ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா இவனுங்க புடிச்சிட்டு வந்ததே அவங்க சீனியர் ஆபீசர். ஐயா பைத்தியங்க. చెప్పకపోతే చస్తావు. ఎక్కడో చూసినట్టుందా? సిబిఐ చీఫ్ కాకా ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போன்னு தெரியல. என்ன மணி அடிக்கிறாங்க? இப்படிப்பட்ட கிறுக்கணுங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒக்கமகாடு கொலை பண்ணிட்டு இருக்கான்னு நியூஸ்ல வரும்போதுதான் தாத்தா உயிரோட இருக்காருன்னு சிம்ரன் பாட்டிக்கு தெரிய வரும். அப்போதான் பிளாஷ்பேக் ஆரம்பிப்பாங்க. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. இந்தியன் பிளாஷ்பேக் எல்லாம் எப்படி இருக்கும்? பார்க்கவே எமோஷனலா இருக்கும். இதுல உலக காமெடி பண்ணிருக்கானுங்க. பொதுவா தமிழ் படத்துல பழைய பிரிட்டிஷ்காரங்களை காட்டும் போது அவங்க தமிழர்கள் கிட்ட பேசும்போது இங்கிலீஷ் ஸ்லாங்ல தமிழ் பேசுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. இதுல இந்த புத்திசாலிங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்குள்ளேயே தெலுங்கு பேசுற மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. వాట్ మన డగ్లస్ ని చంపేశారా? ఎవరు? రఘుపతి రఘువార్ రాజారాం. ఆఫ్టర్ ఆల్ ముగ్గురు వ్యక్తులు డగ్లస్ ని చంపేశారా? వాటిచ్చిన 2 అవకాశాల్లో మనం ఏది చేసినా ఈ ఏరియా మీద మన గ్రిప్ పోతుంది. என்னடா நடக்குதுங்க? டேய் என்ன கொடுமடா இது? என்ஜாய் பண்ணுங்கப்பா. இந்தியன் பிளாஷ்பேக்ல கமல் ஃபைட் பண்றது, சுகன்யாவை காப்பாத்துற சீன் எல்லாம் பாத்திருப்பீங்க. கரெக்டா சொன்னீங்க. இதுல சிம்ரனை வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துற சீன் வேற லெவல் காமெடி. வழக்கம் போல சிம்ரன் ஓவர் ஆக்டிங்ல சிரிப்பு காமிக்கிறதும், చచ్చాడు 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 నా కొడుకు చచ్చాడు నా కొడుకు. பாலையா இஷ்டத்துக்கு வீடியோ கேம் மாதிரி ஒரு படையே ஒத்த ஆளா வெட்டி வீசுவாரு. அவனுங்க துப்பாக்கி வச்சிருந்தாலும் சுடாம ஓடி வந்து வெட்டு வாங்கிட்டு டெட் ஆவானுங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சிம்ரன் அலப்பறையெல்லாம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் சம்பந்தமே இல்லாம சிம்ரனுக்கும் பாலையாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. అదిగో మా శారదమ్మే వధు. ఇప్పుడు చదవండి మంత్రాలు. ధర్మేచ అర్థేచ அப்போ இந்தியன் படத்துல கப்பலேறி போயாச்சு பாட்டுல வர்ற மாதிரி எல்லா மாநில கெட்டப்லயும் இவங்க வர்ற மாதிரி ஒரு பாட்டு. பாலையாவை எல்லா கெட்டப்லயும் யோசிச்சு பாருங்க. சூப்பர். அப்போ ரேடியோல பாலையா தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு பில்டப் வரும். அப்புறம் இவர் வேற நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர்றேன்னு எங்கேயோ போயிடுவாரு. இதுல என்ன காமெடினா, சும்மா இருந்த சிம்ரனை கல்யாணம் பண்ணி வயிற்றுல குழந்தைய குடிச்சிட்டு போயிடுவாரு. அப்படின்னு கேவலமான இந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த சிபிஐக்கு இருக்கனுங்க இன்னொரு முட்டாள்தனம் பண்றானுங்க. முக்கத்தனமா இந்த பேரம்பாளையா தான் தாத்தா வேஷம் போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கான்னு மட்டமான ஒரு கான்செப்ட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு முட்டாள்தனமா முடிவெடுப்பாங்க. அப்போ இந்த பேரம்பாளையா நடுராத்திரியில கோயில் வாசல்ல யோகா பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ சிபிஐ போலீஸ் ஹெலிகாப்டர்ல வந்து இவரை வலை போட்டு புடிச்சிடுவாங்க. புடிச்சிட்டு வந்து அடைச்சு வச்சு இவர் தான் இந்தியன் தாத்தான்னு ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வருவாரு தாத்தா. வந்து எப்படி ஃபைட் பண்ணி இந்த பேரம்பாளையாவை காப்பாத்துறான்னு பாருங்க. அடேங்கப்பா, குளிச்சிட வேண்டியதான். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க.
ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. இங்க இருந்து தப்பிச்சு வந்த தாத்தா பாலையா சிஎம்க்கு கால் பண்ணி ஊழல்ல நீதான் நம்பர் 1, அடுத்த டார்கெட்டே நீதான்னு சொல்லுவாரு. నా నెక్స్ట్ టార్గెట్ నువ్వే. అసలు ఎప్పట్రా నువ్వు ఒక్క మగాడు பைத்தியம் முடிச்ச நாயே ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற பயந்து போன சிஎம் அவரோட பிஏவை ரூம்க்கு தனியா கூட்டிட்டு போய் ఏంటి సార్ బట్టలుతున్నారు నీకొకటి చూపించాలో என்னடா இது ராராவா டேய் அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே என்னையா அது உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தவன டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மன மாணிக்கிறான். என்னடா ஒரு படத்துல சிஎம்ஏ வானவில்லான்னு பயந்துராதீங்க. சிஎம் முதுகுல சிறுவர் மலர்ல குழந்தைங்க வரைஞ்சு அனுப்புற டிராயிங் மாதிரி ஒரு டேட்டோ இருக்கும். அம்மா இப்ப என்ன கிளம்ப வேண்டியதானே? அதுதான் அவரோட ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் ஆமா. அதுல லாகின் பண்ணி பேலன்ஸை செக் பண்ணலான்னு பார்த்தா அதை ஃபுல்லா தாத்தா தூக்கிட்டாராமா. ఒక్క మగాడు మంచి వాళ్ళకి మంచివాణ్ణి மோசகாலக்கு வைரஸ் செத்தா சாம்பல தாண்டா என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற. அடுத்ததுதான் கிளைமேக்ஸ். அன்னியன் படத்துல ஸ்டேடியம் சீன் வரும், ஞாபகம் இருக்கா? அன்னியன் வந்து மக்களை மீட் பண்ற சீன். அந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல ஒக்கமகாடு மக்களை மீட் பண்ற சீன். அங்க சிஎம், அரசியல்வாதிங்க, ஜட்ஜு, போலீஸ்னு எல்லாரும் இருப்பாங்க. அங்க இந்த ஒக்கமகாடு வந்து சிஎம் பண்ண தப்புக்கான எல்லா ஆதாரத்தையும் சிடியில போட்டு காட்டுவாரு. கடுப்பான சிஎம் அங்க ஒரு குரூப் ஆஃப் கராத்தே கைஸை ஏவி விட அங்க ஒரு மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி ஃபைட்டை ட்ரை பண்ணிருப்பானுங்க. பட் ஃபுல்லா கோமாளித்தனம் தான். ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ. அங்க ஃபைட் போயிட்டு இருக்க சிஎம் அவரோட கட்சி ஆளுங்களோட எஸ்கேப் ஆகி ஃபிளைட் ஏறி ஃபாரினுக்கு தப்பிச்சு போலான்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அங்க சண்டை போட்டுட்டு இருந்த தாத்தா பிளெயினுக்குள்ள இருப்பாரு. இவங்க மொத்த பேரையும் இப்போ எப்படி கொள்றான்னு பாருங்க. வந்தே மாதரம். அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. டைரக்டர் ஒரு சோகமான எண்டிங் தான் ட்ரை பண்ணிருப்பாரு. ஒரு வழியா தொல்லை ஒளிஞ்சிருச்சுன்னு பாக்குற எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னதான் பாலையாவோட ஒக்கமகாடு கொடூரமா இருந்தாலும் இந்தியன் 2வா ஒக்கமகாடுவான்னு வரும்போது ஒக்கமகாடு தான்.